கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பேரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழியை நாம் கேட்கிறோம். அந்த குரல் வழி நமக்கு ஆசீர்வாதத்தின் குரல் வழியாக இருந்து செயல்பட்டு நடப்பித்து வருகிறது. இப்பொழுதும் அவர் குரல் வழி நம் கடந்து வர ஒப்புக்கொடுக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை, யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேர் ஆர்வம், ஆர்வம் என்பதல்ல, பேர் ஆர்வம், என்ன கருத்து கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். நம் நாட்டின் மீது என்ற இடத்துல நம் வீட்டின் மீது, நம் குடும்பத்தின் மீதுன்னு வைத்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஆண்டவர் தம் குடும்பத்தின் மேல் ஆர்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார், பேரார்வம் கொண்டு கருணை காட்டினார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள், அவருடைய ஜனமாக இருக்கிறோம், அவருடைய நிலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். எனவே அவர் நம் மீது பேரு ஆர்வம் காட்டி நம் மீது செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே பார்ப்போம் என்றவா இருக்கும். அதில் 2ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை பார்த்தோம். அந்த வசனத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் அப்படியே அந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்படியே நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை மறு வாழ்க்கை ஆகட்டும், அவரை அறிந்து புரிந்து கடந்து வருகிற ஒரு வாழ்க்கையை ஆகட்டும். அப்பொழுது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று அந்த கடைசி 32வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த வசனத்தின் இருக்கும் அந்த 32வது வசனம் சொல்லுகிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அதில் சொல்லப்படுகிற பாருங்கள், அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி மன்றாடு யாவருக்கும் தப்பி பிழைப்பார். ஏனெனிலே ஆண்டவர் கூறிய வண்ணமே சீயோன் மலையிலும் எருசலேமிலும் எஞ்சிருப்பொரு வாழ்வு. ஆண்டவர் கருத்தை பார்க்கணும். இதில் பார்க்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு கருத்தை தான் இருக்கும். இந்த வசனத்தினுடைய மனமாற்றத்துக்கான அழைப்பு ஆண்டுடைய வழக்கத்தை பார்க்கும்போது, ஊதாரி மகன் திரும்பி போனான், உணர்ந்தான், திரும்பி வந்தான். என்ன அந்த தகப்பன் எப்படி கனப்படுத்தினார் இல்லைங்களா? அந்த மோதிரம் உடையெல்லாம் கொடுத்து கனப்படுத்தினார். அதே போல் நாம் வாழ்க்கையில் மறுவாழ்வு கடந்து வரணும். இதைத்தான் எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். திரும்பி வா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். சக்கரியாசில் பணத்துப்படுகிற பொழுது 8ஆம் அதிகாரத்தில், சக்கரியாஸ் 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் கூட நாம் பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். ஊதாரி மகன் எப்படி கனப்படுத்தப்பட்டாரோ அதிலும் மேலான ஒரு கனப்படுத்தல் காரியங்களை அங்கே காண முடியும். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆர்வம் அப்படியாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம், அவருடைய விருப்பத்துக்கு, பேர் ஆர்வத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வரணும். அவரை அறிந்து கடந்த நாட்களை பார்த்தோம் அல்லவா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்த்தோம் அல்லவா, அதே போல் அவர் ருசித்து கடந்து வருகிற பொழுதுதான் நாம் அவர்களை கடந்து போக முடியும். ஆண்டவருடைய பேர் ஆர்வத்தை நாம் அறிந்து உணர்ந்து வாழ்வாக்கி கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், இரக்கமுள்ள கடவுள். ஆண்டவரே, இது இந்த நாளிலும் நீர் எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தின் மீது நீர் எவ்வளவு ஆர்வம் வைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிறீர் அப்பா. ஆண்டவரே, மறுவாழ்வு பெறுகின்ற ஒரு வாழ்வாய் அமையற்றும். அமைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி.
எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு சந்தோஷம் சமாதானம் என்ற மகளிலே கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஆண்டவராய் கடவுளின் நீர் எங்களை அந்த இடத்திலே உயர்த்தி கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற பகுதியிலே எங்களை உயர்த்தி கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும்